This video sponsored by BuyMode e-shopping. நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருப்போம். அதில் இமோட்டில் ஆன்லைன் ஷாப் பண்ணி பாருங்கள். பொருள்கள் எல்லா பொருளுமே இருக்குது. நல்ல விலை குறைவாக இருக்குது. தரமான பொருளாக கிடைக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிக்கன் 65 செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பும் கறியுமாக தான் எடுத்திருக்கேன். தனி கறினா நல்லா இருக்காது. அதனால் நீங்களும் அதேமாதிரி வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வத்தல் தூள், இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ நம்ம கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன் பிழிஞ்சு விட்ருக்கேன். நீங்கள் லெமன் சேர்க்கலாம், இல்லை லெமன் இல்லைன்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். தயிர்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு மசாலாலாம். இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்துலேயும் கொட்டார மாதிரி நல்லா வரவி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊற சொல்லுவாங்க. 10 நிமிஷம்னாலும் சரி, உங்களுக்கு டைம் கிடைச்சா 1/2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வேகும். அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம். ஏன்னா சிக்கன் வந்து மசாலாலாம் டக்குன்னு கரிஞ்சிரும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரித்து எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, நல்லா அழகாக பொரிஞ்சு அழகாக வந்திருக்கு. இதுக்கு நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை. ஆனாலும் சிக்கன் நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ நல்லா பொரிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெய் வடி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் பேஜ் நம்ம இப்போ பொரிச்சிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சிக்கனை, மீதி இருக்கிற சிக்கனை அதேமாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே இது பிடிக்கும். நீங்களும் இந்த வீடியோ தான் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். விவிஎம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.